Hello guys, welcome you all to my channel Crafty with Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வேஸ்டா தூக்கி போடுற ஃபேஸ் வாஷ் டியூப்ல இருந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மினி காயின் பஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்ட் ஃபேஸ் வாஷ் டியூப் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபேஸ் வாஷ் டியூபோட அப்பர் சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ஃபேஸ் வாஷ் டியூபோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு சிடி மார்க்கர் இல்லை வேறு ஏதாவது ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கணும். அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது சிசர் யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த பேக் சைடை நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி பர்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேக் சைடோட கார்னரை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ரவுண்டாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டாக ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பர்ஸோட ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கிளாத் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் கிளாத் இல்லைனா பிரிண்டட் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது 2 சர்ஃபேஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாத்தோட சர்ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க, தென் பர்ஸோட சர்ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சர்ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது அது நல்லா டைட்டாக ஸ்டிக் ஆகும். இப்போ இந்த கிளாத் யூஸ் பண்ணி இந்த பர்ஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். கரெக்டாக ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பர்ஸை ஃபுல்லாக இந்த கிளாத் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நான் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கரெக்டாக அது வந்து ஃபோல்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்டர்ஸில் நான் ஸ்டோன் லேஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டோன் லேஸ்க்கு பதிலாக கிளாத் லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் கூட அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். லேஸை கிளாத்தில் ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிரிண்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிக்விக் இல்லை ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நான் அந்த ஸ்டோன் லேஸை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுற சைடில் சென்டரில் மட்டும் நம்ம ஒரு குட்டி பட்டன் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பட்டனுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பட்டனும் ஸ்டிக் பண்ணிட்டேன். நம்மளோட டெக்கரேஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னா நீங்கள் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் இன்னும் டெக்கரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வெல்க்ரோ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ வெல்க்ரோ வந்து ஒரு பீஸ் இருந்தால் போதும், ஓகேங்களா? நமக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி பீஸ் இருந்தால் போதும். மேலே அண்ட் கீழே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து வெல்க்ரோவை நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். வெல்க்ரோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக்கில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கிளாத் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கீழே வந்து கிளாத் அப்படின்றதால நான் அதை அப்படியே சிம்பிளாக நார்மலாகவே ஒட்டிட்டேன். சப்போஸ் நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஒட்டுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிரிண்டட் ஷீட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கிளாத் கீழே வச்சுட்டு அப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டைட்டாக அது வந்து ஸ்டிக் ஆகும். சப்போஸ் வெல்க்ரோ இல்லைன்னா உங்ககிட்ட மேக்னெட்டிக் லாக் இருந்தால் நீங்கள் அதை கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணாலும் அது நல்லா டைட்டாக ஸ்டிக் ஆகும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அது கரெக்டாக நமக்கு க்ளோஸ் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளோட மினி காயின் பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்ஸில் நம்ம காயின் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இயரிங்ஸ் கேரி பண்ணோம்னா நம்ம குட்டி குட்டி இயரிங்ஸ் கூட இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் ஸ்மால் திங்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.